Praise the Lord. Praise the Lord. We are on the Pentecostal Sunday. Pentecost நாளிலே ஆராதனையில் நம்ம வந்திருக்கிறோம். We are all here to worship the Lord. ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் இடத்துல கூடியிருக்கிறீர்கள். நான் இன்னைக்கு ஃப்ரைடே சொன்னது போல இட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் பர்த்டே ஆஃப் த சர்ச். சபைகளுடைய பிறந்த நாள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எல்லாரும் அப்படி சொல்லிடுறாங்க. நம்மளும் அது அப்படி தான். இட்ஸ் பர்த்டே ஆஃப் த சர்ச். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சபைகள் உருவாகுனது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, நம்ம போகிறதுக்கு முன்பால் எப்பொழுதும் போல் உங்களுடைய ஃபோனை செக் பண்ணி கொள்ளுங்க. செக் யோர் ஃபோன்ஸ். சரியா நெட்வொர்க் இருக்குதா இல்லையான்று, டேட்டா இருக்குதான்னு பாருங்கள். போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸை பூட்டிக்கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு இருங்க. அநேக இடத்தில் உங்கள் இந்த லைஃப்பை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ப்ரே கடைசி வரைக்கும் இருக்கிற இடத்துல இருந்து தேவ வசனத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டு நம்ம அப்புறம் நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்யலாம். ஆமென். சபையில்லா விட்டாலும் நம்ம இந்த இடத்துல எல்லாம் விட்டாலும் நம்மளுடைய ஸ்பிரிட் must be always connected with God. கர்த்தர் கூட எப்பொழுதும் அது நிரம்பி இருக்க வேண்டும். Hallelujah. I believe next Friday service you will be blessed, and today it will be a double portion of blessings of the word which we received last Friday. சரி, நம்ம இப்போ வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு ஆராதனையில் போய் நம்ம நல்லா தேவனை ஆராதிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் நம்ம பாடும்போது இருக்கிற இடத்துல கையை தட்டி நல்லா நீங்க தேவனை ஆராதிக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, சேர்ந்து ஆராதிப்போம். உங்க ஆவியை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய செய்யுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையதுமே. பார்வோனின் வல்லமை அலையனுமே. பாதாளின் கட்டுகள் உடையனுமே. பார்வோனின் வல்லமை அலையனுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய செய்யுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய செய்யுமே. எல்லாரும் உயிரடைய செய்யுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெளிந்த வல்லமை. உங்க ஆவியை அனுப்புங்க. உங்க ஆவியை அனுப்புங்க. உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய. எல்லாரும் மறுபடியும் உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. இந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே.
உந்தன் உயிர் தெளிந்த வல்லமை வல்லமை வேண்டுமே. ஆம் ராஜா, உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை நம்மளுக்கு வேண்டும் ஐயா. தூய ஆவியே, நீர் நம்ம இருக்கிற இடத்தில் நீர் நம்மளை நிரப்புவீராக ராஜா. இதோ எல்லாரும் இந்த பெந்தெகோஸ்து நாளில் I want every one of us to focus our eyes, focus our hearts. உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தையை ஆண்டவர் பக்கம் சில நேரம் நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். நல்ல தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். We must worship the Lord in spirit and in truth. ஆவியின் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஓ தூய ஆவியே, நீர் வர வேண்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய எல்லாரும் எல்லாரும் அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் தேவ ஆவியே. எல்லாரும் மத்தியிலே ஷதபகரரி அந்தரரே, ஓ தேவா, ஓ ராஜனே, எங்கள் உள்ளத்திலே அமபா ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூற்றும் ஐயா, அனல் மூற்றும், ஓ ஆட்கொள்ளும் ஐயா, ஓ ராஜனே, மூற்றும் ஐயா, அனல் மூற்றும். ஷதபரகரரியந்தரரே, ஓ நீர் வர வேண்டும் ஆண்டவரே. இருக்கிற இடத்தில் நான் அன்னைக்கு சொன்னது போல அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு அசைவு வந்தது, ஒரு காற்று வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் வந்தார். மறுபடியும் வர வேண்டும், வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும், வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே எல்லாரும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகிடும் அனல் மூற்றும் ஐயா, அனல் மூற்றும் அசைவாடும்
அசைவாடும் ஓ தேவனே, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற எழும் வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற எழும் வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும், அசைவாடும் ஓ ராஜனே, ஆவியான தேவா, இங்கு அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஆம் ராஜனே, நம்மத்தில தேவனுடைய மேகம் நம்மளை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இருவில் மேக ஸ்தம்பமாய், இருவில் அக்னி ஸ்தம்பமாய், பகலில் மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தின ஆவியானவர் அவர் நம்மத்தில் இருக்க வேண்டும். I want everyone to just close your eyes. இருக்கிற இடத்துல அடி கண்களை மூடு. ஓ ஷதவரியந்தரரே, ஓ ரிகரரரியந்தரரே, இலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஓ ராஜாரியாந்தரரே, ஓ என் பேச்சில்
செயலில் கலந்திருக்கீங்க. ஓ, என் நினைவில், என் நடத்தையில், என் உணர்வில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அப்பாராஜனே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஏகாரியா தாரரே, ஷாச்சாரே காரரே, ராஜானா மாரே கோரோரோ. Bless your name. Aviye barume, aviye barume, aviye barume, aviye barume. எல்லாரும் வாயை திறந்து நல்லா, ஓ பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். We must be strong. We must be filled with the Spirit. I tell you, this church, சபை ஜனங்கள் உம்மிடத்தில் சொல்கிறேன், பார்த்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் சொல்கிறேன், ஆவியில நம்ம நிரம்பி இருந்தோம் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், நம்மளுக்கு முடியாத காரியங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடும் என்று இந்த ஆவியானவர் நம்மளை நடத்தும். The Spirit of God will lead us unto things that we don't know. எல்லாரும் வாயை திறந்து நல்லா, ஓ அந்நிய பாஷையில பேசுறவர்கள் அந்நிய பாஷையில பேசி, ஓ நிரம்பி ஆவியில நிரம்பி. This is the Pentecostal day. This is the birthday of the church. This is the birthday when the Spirit of God came unto the earth. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பின ஒரு நாள் இது. எல்லாரும் வாயை திறந்து இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையில பேசி, ஓ ராஜா தாத்தா பராகரரே, ஓ ரிபாரா தானா மராகரரே, ஓ ஷாச்சா போகரரோ போகரரோ, ஓ ராஜா ரே, ஆவியே barume, aviye barume, oh aviye barume, barum aviye barume, aviye barume, aviye barume, shacha barakadari andorolo. Give you glory, Lord Father. We bless your name, Lord Father. அப்பா இதோ உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, நம்மளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா, இது வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை மத்தியிலே நீர் பேசும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. பார்த்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவரே
இப்பொழுது உம்முடைய ஆவி ஆண்டவரே, நிரம்பி ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே பலனடைய செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். ஆமென். ஆண்டவர் என்றென்றைக்கும் சதாகாலம் நம்மளுக்கு நல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். ஆமென், ஆமென். So last Friday, போன வெள்ளிக்கிழமை நம்ம வசனத்தை கேட்டிருந்தோம். We were listening to our message, and I was speaking on wind. காற்றை குறித்து நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். காற்று என்று சொல்லும் பொழுது it's where we need something. அது நம்மளை அழைக்க முடியும், அது நம்மளை தூக்கி வேற இடத்துல வைக்க முடியும், சுத்திகரிப்பு பண்ண முடியும் என்று உங்களிடத்தில் நான் போன ஃப்ரைடே நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமென். எஸ், the wind can bring us into a different level. ஒரு காற்று, கவனிங்க சபை, சர்ச் கவனிங்க, ஒரு காற்று இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை உயர்த்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை உயர்த்த முடியும். ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த நாளில் today we're going to see, today is the Pentecostal Sunday. ஆமென். Pentecostal Sunday இன்றைக்கு we're going to see about another part. அதே வசனம் தான் பாருங்க. நான் போன வாரம் நான் வெள்ளிக்கிழமை உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்டை எழுதும் பொழுது, ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா அவங்க எப்படி ஒரு கோர்வையாக அதை எழுதுவாங்கன்னா, there is act 1, there is act 2 and there is act 3. அப்போ 3 ஆக்ட் இருக்கும். ஆக்ட்னா நடிப்பு, that means act 1, 2, 3. அப்போ இந்த ஒரு ஆக்ட் நார்மலி இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த செட்டப். ஒரு செட்டப்பை குறித்து தான் ஆக்ட் 1. அப்போ ஆக்ட் 3 எப்போதும் கன்க்ளூஷன், அது முடிவு. ஆக்ட் 3 தான் கன்க்ளூஷன். அப்போ ஆக்ட் 2ல தான் அந்த ரெண்டாவது கட்டத்துல தான் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கும். that means 1, 2, 3. அந்த ரெண்டாவதுல தான் எல்லா ஆக்ஷனும் இருக்கும், அதுல ஒரு திருப்பமும் இருக்கும். ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்ல, இன்டர்மிஷன் அப்படின்னு வாங்கல, I forgot what's the word, intermission அப்படின்னு வாங்க, கண்டினியூ அப்படியே ஏதோ ஆனுங்களே, அது எப்போ தெரியுமா, ஆக்ட் 2. அப்போ இந்த ஆக்ட் 2ல தான் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே the adventure start, ஒரு விறுவிறுப்பு வரும். அந்த ஆக்ட் 2ல தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அந்த ஆக்ட் 2 தான் always the main part of a story. அப்போ நம்மளுடைய உலகத்துல இருக்கிற இந்த கதையில, இந்த உலகத்துல இருக்கிற இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இட்ஸ் லைக் a story. சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையே ஒரு கதை தான், வாழ்க்கையே ஒரு படம் தான் அப்படின்வாங்க. ஆமா, because there has to be a turning point in everybody's life. Wow, ஒரு வார்த்தை அது, a turning point in everybody's life. அப்போ இந்த உலகத்துக்கே ஒரு turning point இருந்தது. அந்த turning point எங்க? It was at Acts 2. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு திருப்பம் உண்டானது. There was a change, there was a twisting point, a turning point in Acts 2. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்ம அதை தான் போன ஃப்ரைடேயோட வசனம் தான், ஆனா நம்ம இன்னொரு கோலத்துல பார்க்க போறோம். We saw last week Friday that we were speaking on wind. காற்றை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். Let's read, வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன குறிக்கிறதுனா ஒரு பலத்த காற்று வந்தது. அப்போஸ்தலர் நாட்களிலே when the full day has come, a wind came, a mighty wind, a rushing wind. வேதம் சொல்லுகிற தமிழ்ல ஒரு பலத்த காற்று வந்ததா. அப்போ அந்த பலத்த காற்று வரும் பொழுது இவர்கள் எல்லாமே பலன் அடைந்தார்கள். They were all filled with the Spirit. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் பல பாஷையை அந்நிய பாஷையில பேசினாங்க, எல்லாரும் அப்படியே ஆவியில நிரம்பினாங்க. So act 2 நம்ம சொன்னல ஒரு டர்னிங் பாயிண்ட். இப்போ Acts 2ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அதுல ஒரு டர்னிங் பாயிண்ட்ங்க, ஒரு மாற்றம் உலகத்துக்கு. பாத்தீங்கன்னா உலகத்தை படைத்தவர் அவர், அவ்வளவு வருஷம் உலகத்தை படைத்தார். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவில ஒன்னும் இந்த மாதிரி ஒன்னும் நினைப்பல. ஆனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு திருப்பம் உண்டானது.
இயேசுவுடைய ஆண்டவருடைய சுவிசேஷம், இயேசுவுடைய சுவிசேஷம் உலகாண்யத்துக்கு போனது எப்போ? ஆஃப்டர் Acts 2. That means there was a turning point in the whole இப்படி ஒரு உலகத்துக்கே ஒரு 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 திருப்பம் வந்தது. எப்போ? Acts 2 அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல. கவனிங்க, இதுல ஒரு பலத்த காற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பலத்த காற்று, it means the spirit of God came hovering upon them. The spirit of God came rushing upon them. அப்போ what is the meaning of this spirit of God? In Hebrew it says ruach. என்ன? ruach. அப்போ இந்த ruach உடைய அர்த்தம் என்ன? What is the meaning of ruach? It means breath. It means spirit. It means a wind. பாருங்க, ruach என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு 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 பலத்த ஒரு ஒரு காற்று, a breath. ஒரு பலத்த ஒரு ruachவுடைய அர்த்தம் என்னன்னா மூச்சு. மன்னிச்சிருங்க, it's breath. அப்போ எப்படி breath? யா breath அப்படின்னு ஒரு யோசனை. நான் போன வாரம் விண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில விளக்கத்தை நான் உங்களிடத்தில் அறிவித்தேன். Now here we are going to see about breath. Ruach means spirit, so it means breath. இப்போ இந்த breath பாத்தீங்கன்னா, breath is always important in a person's life. ஒருத்தனுடைய வாழ்க்கையில அவனுடைய மூச்சு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா மூச்சு இல்லைன்னா எல்லாம் செத்து போயிடுவோம், எல்லாம் இறந்து போயிடுவோம். எப்போ மூச்சு இல்லைன்னு சொன்னா, அப்போ இப்போ நீங்க ஒரு மூக்குல இந்த 2 ஓட்டை இருக்குல்ல, ஒரு ஓட்டல நீங்க மூச்சு இழுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா we cannot breathe well. நல்ல மூச்சு விட முடியாது. இப்ப மூக்கை போட்டுட்டு வாயிலே மூச்சு விட்டீங்கன்னா அப்ப கூட ரொம்ப நல்லா மூச்சு விட முடியாது. அப்போ breath is always important. அப்போ இந்த breath குறித்து நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். I was reading what is the significant thing about breath. யா ruach, யா breath. ஏன்னா ruachவுடைய அர்த்தம் breath, மூச்சு. அப்போ why breath? அப்போ it says shallow breathing prevents a body from getting enough oxygen. இந்த breath பாருங்க, இந்த breath அப்படி சொல்லும்போது ஒரு மூச்சு, நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது ஆக்சிஜன் உள்ளுக்கு வருது. கவனிங்க, இந்த ஆக்சிஜன் முழுமையாய் உள்ளுக்கு வரும் பொழுது தான் when it is full. கவனிங்க, when the oxygen is full தான் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்குமா. கவனிங்க, if your breathing is shallow, குறைவா நீங்க பிரீத் பண்ணீங்கன்னு சொன்னா அங்க சீக்கிரமா தலைவலிக்க ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது யாராவது கோமா இருந்தாங்கன்னா, இல்ல ஏதாவது ஆர்வமா இருந்தாங்கன்னு சொல்ல, நல்லா நல்லா மூச்சிடுங்க, நல்லா மூச்சிடுங்க, நல்லா மூச்சிடுங்க அப்படின்னுவோம். ஏன்னா when you are angry it makes you to breathe less அப்படின்னு ஒரு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஒன்று இருக்குது. ஆமா, எல்லாரும் கோவப்படுறோம். ஸோ கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் மூச்சு வாங்குவோம் கோவப்படும் போது. A general principle of correct breathing are to make deeper. இப்போ நல்லா மூச்சு இழுக்கணும்னா அது நல்லா ஒன்று செய்வாங்க. இந்த ஸ்பாட்ஸில் என் டாட்டர் ஜாயல் செய்வான். ஆனால் கொஞ்ச நேரத்தான் மூச்சு, அவன் மேலே கையை ஏற்றி இறக்கிறதுக்குள்ளே மூச்சு இழுத்துட்டு விட்டுருவா. ஸோ அவள் செய்வா டீப் ப்ரீதிங். அவன் நம்ம ஸ்கூல்லாம் பழகிருக்கோம். அவள் ஸ்கூலு சே அங்கா தங்கான்னு தரி நஃபாஸ் லெப்பாஸ், அப்புறம் கடைசியா ஹோ அப்படின்னுவோம் அப்படியே. ஸோ ஃபுட்பால் ஆடும்போது ஸோ நல்ல மூச்சு இழுக்கும் பொழுது it brings good oxygen into us. So when we have good oxygen in us, it will go into our cells. நம்மளுடைய செல்லுக்கெல்லாம் அந்த ஆக்சிஜன் போயிருமா. அப்போ நம்மளுடைய ஹார்ட் ரேட் நம்மளுடைய blood pressure எல்லாம் நல்லா, நீங்க இந்த பிரஷர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பிரஷர் நல்லா கொழுப்பு சாப்பிட்டு இருக்கிறவங்க, ப்ரெஷர் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா மூச்சு இழுக்க முடியாது.
நல்லா இழுக்க முடியாது. சமத்தில் இழுக்க கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. That means there is not enough oxygen. சரி, ஏன் இதெல்லாம் சொல்றேன்? Why am I saying this? கவனிங்க, ruah means breath. சரி, வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கவனிங்க, இதில் நம்ம பார்க்கிறோம், and he breathed on them and said unto them, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க என்றாரு. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவரு போகிறதுக்கு முன்பால இவர்கள் எல்லா ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக, before Acts 2, Jesus breathed in them the Holy Spirit. அப்போ now we are seeing two different things here, where Jesus Christ blew and the receiving of the Holy Spirit. பாருங்க, receiving of the Holy Spirit empowered them. கவனிங்க, இதுல வேதம் சொல்லுகிறது, அவர் ஊதினார், அப்புறம் சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். கவனிங்க, receive the Holy Spirit அப்படின்றாரு. that அதற்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அதற்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே ஆவியில நிரம்பி, அதுக்கப்புறம் பேதுரு போயிட்டு 3000 பேர் ரட்சிப்பு போய் பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறார்கள். அப்புறம் சபைகள் ஆரம்பித்தார்கள். இயேசுடைய சுவிசேஷம் அநேக இடத்துக்கு போனது. இப்போ after the breath. கவனிங்க, why did I say breathing is important? Because breathing gives us oxygen. இந்த நல்ல மூச்சு விடும் பொழுது, இழுக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றலை உண்டாக்குமா. நீங்க நல்ல மூச்சு விடலைன்னா, நீங்க நல்ல மூச்சு விடலைன்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, நல்ல பலன் கொண்டு இருக்க முடியாது. If those who are, big sizeலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், சோர்வா அடைவாங்க. Why? Because there is not much energy in them. அப்போ when I was reading this, the Lord was bringing me into breath. கவனிங்க, the Spirit of God was blew into the world. உலகத்துக்கு, எருசலேமுக்கு ஒரு பலத்த காற்று ஒன்று வந்தது, பரிசுத்த ஆவியான ஒரு காற்று வந்தது. பாருங்க, அங்க நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. There were many people in that place, but only 12 of them breath, that breath which was blue. கவனிங்க, அப்பனா only அந்த 12 சீஷர் மாத்திரம்தான் அந்த ஊதின அந்த காற்றை அவர்கள் சுவாசித்தார்கள். Amen. Why I'm saying this? Only when you breathe the Spirit of God, அந்த ரூவா காற்று அது நம்ம இடத்தில் எல்லா இடத்திலும் இருக்குதுங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க ஆராதனை செய்யும் பொழுது அங்க ஒரு காற்று உண்டாகுங்க. அதை நம்ம அந்த காற்றை நம்ம மூச்சு இழுக்கும் பொழுதுதான், when we breathe in only, it becomes an oxygen in us. மனுஷனுக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுது. எல்லாம் when my child was born, ஜூனியர் பிறந்தா அவ மூக்கெல்லாம் டியூப்லாம் விட்டு, because she could not breathe well அப்படின்னு அதுவும் ஒரு பெரிய சாட்சிங்க. சொல்லும் போதே எனக்கு அழுவ வருது. இப்போ அது ஒரு பெரிய சாட்சி. என் மக ஆனால் அவர் பிறக்கும் பொழுது மூச்சு விட முடியல அப்படின்னாங்க. ரொம்ப குறைவா மூச்சு விடுறா அப்படின்னு சொல்லி மூக்கில் டியூப்பு கையெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்தா அவ. But then God is good. எல்லாரும் ஜெபித்தாங்க, சர்ச் எவ்ரிபடி எல்லாரும் ஜெபித்தாங்க, எல்லாரும் ஜெபித்தாங்க, வெளியே பாஸ்டர்ஸ்லாம் கூட ஜெபித்தாங்க. சரி, அப்போ இந்த breath நம்மளுக்கு வேண்டும். We must have the full breath. We must inhale the ruah
breath. அந்த ஆக்சிஜனை நம்ம கரோவா நம்ம இழுத்தோம்னு சொன்னா, மூச்சு இழுத்தோம்னு சொன்னா, அது முழுமையா நம்ம இடத்தில் இருக்காது. It won't be strong. நம்மளை பலப்படுத்தாது. சபை, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவரே அந்த பலத்த ஒரு காற்றை நம்ம நல்லா மூச்சு இழுக்கணுங்க. You might not understand. யாரு வெள்ளிக்கிழமை பிரேயர் பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா மேபி யூ மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ வெள்ளிக்கிழமை பிரேயர் மறுபடியும் போய் பாருங்க. இது வந்து ஒரு ட்விஸ்ட். போய் வெள்ளிக்கிழமை பிரேயரை பாருங்க. அப்புறம் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். We need the wind of God in our life. Yes, that wind will bring us into different level. நம்ம சில இடத்துல காற்று அடிக்காது, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில அங்க காற்று உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் காற்றை உண்டாக்குவார். எஸ், அதெல்லாம் இருக்குது. அந்த காற்று வரும் பொழுது நம்ம தெரியாத மாதிரி நம்ம பின்னாடி நோக்கி நம்ம போக கூடாது. காற்று வேற ஒரு இடத்துலயும் அடிக்காது. அந்த அடிக்கிற இடத்துல நம்மளும் இருக்க வேண்டும். பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ஆண்டவர் அவர்கள்ட்ட சொன்னார்கள், ஏய் நீங்க போயிட்டு எருசலேமிலே இருங்க. They were at the right place. Hallelujah. A new revelation the Lord is telling me. You need to be at the right place. அந்த சரியான இடத்துல நீங்க இருந்து தான் ஆக வேண்டும். அந்த சரியான இடத்துல நீங்க நிக்கும் பொழுது, when you are at the right place at the right time, when the Spirit of God comes, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க அதை மூச்சு இழுக்கும் பொழுது, நான் சொல்கிறேன் church, நான் சொல்கிறேன் நம்ம சரீரத்துக்கு, நம்மளுடைய ஹார்ட்டுக்கு, நம்மளுடைய செல்ஸுக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பாதைக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பலனாக இருக்குங்க. வேற ஒரு இடத்துல இருக்க கூடாது. Yes, we are in MCO. ஆமா, சர்ச் கிடையாது. ஆனாலும் தேவ வார்த்தையை விட்டு விலக கூடாது. சபை ஜனங்கள், the King's Tabernacle particularly, I always call you all and I will say, are you reading? நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், வாசிக்கிறீங்களா, ஆராதிக்கிறீர்களா, வேதத்தை படிக்கிறீங்களா, மெசேஜை கேட்கிறீங்களா அப்படின்னு ஏன் கேட்கிறேன்னா, I don't want you to be missed. ஹல்லேலூயா. இந்த 12 சீஷர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இயேசு சொன்ன மாதிரியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். They were at the right place. When they were at the right place, அப்பதான் காற்று வந்ததுங்க. அப்பதான் காற்று வந்தது. பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொன்னேன். அன்னைக்கு நான் வாசித்துக் கொண்டு இருந்தேன். இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவரு சீஷர்கள் மத்தியில வந்தாரு. தடார்னு சீஷர்கள் மத்தியில வராரு. சீஷர்கள் மத்தியில வந்துட்டு எல்லாருக்கும் பேசுறாரு. ஆனா அங்க ஒருத்தன் தான் இல்லை. தோமா அங்க இல்லை. தாமஸ் வாஸ் நாட் தேர். அப்போ இயேசு அவங்கள பார்த்து பாருங்க, அவர் வர நேரத்தில் வந்தாரு. ஒருத்தங்க இல்லாவிட்டாலும் அவர் வந்தார். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இயேசு வருவார். அப்பனா ஜீசஸ் அங்க 11 பேர் இருந்தா கூட அந்த ஒருத்தன் அங்க இல்ல. He doesn't come and wait for the other person. அந்த 12வது ஆளுக்கு அவர் வெயிட் பண்ணலங்க. அவர் 11 ஆள் இருந்தாலும் அங்க வந்தார். அது என்னை ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுது, ரொம்ப எனக்கு சிந்திக்க வைத்தது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டும். நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டும். We must be in that place where the Spirit comes. அப்போ மறுபடியும் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த காற்று நம்மளுக்கு பலனாக இருக்க வேண்டும். நம்ம அதை சுவாசிக்கும் பொழுது, அதை மூச்சிழுக்கும் பொழுது, it becomes an energy unto us. ஒரு ஆற்றலாக ஆகுமா. பாருங்க, இந்த எலக்ட்ரிக் எப்படி தெரியுமா வருதுங்க? காற்று மூலமாய் வருது. When the wind blows, there is a fan which generates electric. It generates energy. ஒரு பலனே, ஒரு ஆற்றலே உண்டாகுதான். ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கையில எனர்ஜி இல்லையா? உங்க வார்த்தையில வாழ்க்கையில வார்த்தையை படிக்க முடியலையா? ஐயோ பரவாயில்ல, நான் காமெடி பார்க்குறேன் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்றீங்களா? சண்டே காலையில ஏந்திரிச்சு படிக்க முடியலையா? why? because there is not much energy. church, இந்த நாளிலே, இந்த பெந்திகோஸ்து நாளிலே நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், I'm telling you, be at the place where the wind blows, and be at the place when the wind blows, and I want you to receive the wind. மூச்சிலுங்க, நல்லா ட்ரை பண்ணலாம். பார்த்திருக்கிறவர்கள், இப்ப லைவா பார்த்திருக்கிறவங்க, நான் மூச்சு இழுக்கிறேன், நான் எண்றேன், நீங்க என்னோட கூட சேர்ந்து மூச்சு இழுங்க. இதுக்கப்புறம் பார்க்குறவங்களும் அதே செய்யுங்க. சரியா? ஒரு செய்வோம். நான் 5 வரைக்கும் எண்ணுவேன், 3 வரைக்கும் எண்றேன், தென் மூச்சு இழுப்போம். 5 வரைக்கும். 1 2 3. Hallelujah. நல்ல மூச்சு இழுங்க. The presence of God is coming unto you. If you would have think, இது வெறும் ஒரு பிக்சர், ஒரு வீடியோ அல்ல அல்ல அல்ல. It's the word of God which is coming unto you. Receive the Holy Spirit. நல்ல மூச்சு இழுங்க, நல்லா ஆராதிங்க. இந்த மூச்சு இழுக்கும் பொழுதுதான் நல்ல பலன் நம்மளுக்கு உண்டாகும். We will receive power. இன்னொன்னு சொல்றேன் பா, இது இன்னொரு வெளிப்பாடு நான் சொல்றேன். நல்லா மூச்சு இழுக்கும் பொழுதுதான் மைண்ட் வேலை செய்யுமா? நல்ல ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது அந்த மைண்ட் அடே எனர்ஜைஸ் ஆயிரும். அடே ஒரு வரி, ஒரு கரண்ட் ஓடும் மைண்ட்ல. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி ஞானம் வருங்க. when we have that ruach, when we breathe the breath, hallelujah, we must have the Spirit of God always in us. I want you all to சில நேரம் just commit back. Tell the Lord that you want to breathe Him. ஆண்டவரே, நான் உம்மை சுவாசிக்க போறேன் ராஜா அப்படின்னு எல்லாரும் we give you glory, Lord Father. Praise you, Jesus. உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ராஜனே, உம்மை நான் காணணும், என்னை நீர் பார்க்கணும். உம்மை நான் காணணும், என்னை நீர் பார்க்கணும். ஆமாண்டவரே, உம்மை காண வேண்டும் ஆண்டவரே, உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. Father, we look unto you, O Lord Jesus. Oh, Shakata Mariandarare. Oh, Raja Karariandararo. We give you glory, Lord Father. We bless your name, O Lord Father. We glorify your name, O Lord Jesus. We praise you, Lord Father. Praise you, Jesus. துதிகளின் மத்தியில் பாசம் செய்வி, 2 3 பெருமத்தில் அங்கே இருப்பே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வே, 2 3 பெருமத்தில் அங்கே இருப்பே. ஆராதனை உமக்கு, ஆராதனை
உமக்கு ஆராதனை. மகத்துவரே உமக்கு ஆராதனை. முள்செடி நடுவில் தோன்றிய நீரே, சீனாய் மலையின் மேல் பேசி நீரே. முள்செடி நடுவில் தோன்றி நீரே, சீனாய் மலையின் மேல் பேசி நீரே. உம்மையை நான் காணணும், என்னை நீர் பார்க்கணும். உம்மை நான் காணணும், என்னை நீர் பார்க்கணும். வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையில் நான் பிழைப்பேன். உம் வார்த்தையால் சிருஷ்டித்தீரே, அந்த வார்த்தையில் நான் பிழைப்பேன். ஆராதனை உமக்கு ஆராதனை. மகத்துவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. மகத்துவரே ஆராதனை. ராம் ராஜனே, நீர் மகத்துவமான தேவன் ஐயா, நீர் வல்லமையான தேவன் ஆண்டவரே. இதோ உம்மிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த காற்றையை நம்ம சுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம வாழ்க்கை மாற்றும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ பிதாவே, let us breathe a good oxygen, Lord Father. நல்ல ஒரு காற்றை, நல்ல ஒரு சுவாசத்தை நம்ம மூச்செடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ பிதாவே, நம்மளை பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen each and every one, Lord Father. Let them see you, Father. உம்மையே காணட்டும், உம்மையே பார்க்கட்டும் ஆண்டவரே. ஓ ராஜா பரகரரியாந்தரே, ஓ ஷாச்சரே. தெமஸ்குவின் வழியில் பிரகாசித்தீர், நானே இயேசு என்று வெளிப்படுத்தினீரே. தெமஸ்குவின் வழியில் பிரகாசித்து, நானே இயேசு என்று வெளிப்படுத்தினீரே. பின்னானவைகளை மறந்தே, முன்னானவைகளை நாடுவே. பின்னானவைகளை மறந்தே, முன்னானவைகளை நாடுவே. பந்தயத்தில் ஓடுவேன், அந்த ஓட்டத்தை நான் முடிப்பேன். பந்தயத்தில் ஓடுவேன், அந்த ஓட்டத்தை நான் முடிப்பேன். ஆராதனை எல்லாம் அப்படி கைகளை உயர்த்தி. ஆராதனை உமக்கு ஆராதனை. மகத்துவரே ஓ ஆராதனை. ஆராதனை மகத்துவரே ஆராதனை. அவராஜ் மகத்துவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. மகத்துவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா, என் ஆண்டவரே, என் ராஜனே, என் ஆயனே, பிதாவே. Father, as the Bible says, வேதம் சொல்லுகிறது படியே ஆண்டவரே, இயேசு அவர்கள் சீஷர்களை பார்த்து அவர் ஊதி, இதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இப்பொழுதே இந்த ஜனங்கள்
பார்த்திருக்கிறவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. Let them receive the Holy Spirit. Let their life be strengthened. அவர்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனமாயிருக்கிற இடத்தில் பலனை உண்டாக்கும் ராஜா. வேதத்தை வாசிக்க முடியலையா, ஜெபம் பண்ண முடியலையா, வசனத்தை கேட்க முடியலையா, இயேசுவின் நாமத்தினால in the name of Jesus I break that. the நிர்மூலமாக்குகிறேன் பிதாவே. சபை ஜனங்களை ஆசீர்வதியும், பார்த்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் அவங்க கூட இருப்பவதாக. உம்முடைய ஷாலோம் அவர்கள் கூட இருப்பவதாக. Let your shalom be with them. In the name of Jesus. In the name of Jesus I pray. Amen. 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 Hallelujah. கர்த்தர் நல்லவர், இப்பொழுதும் நல்லவர். ஆமென். நீங்கள் எல்லாமே சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். The King's Tabernacle பார்த்திருக்கிறவர்கள் இந்த வாரம் நான் உங்களுக்கு கொடுத்தபடியே, as I have given everyone the dates that I will be visiting you all, I'll come there. கர்த்தர் சித்தமாக இருந்தால் இன்னொருத்தரையும் கூட வருவார். ஸோ அந்த நாளிலே நம்ம உங்களை சந்தித்து நல்லா ஆராதிக்க போகிறோம். எப்படி ஆராதனையில் இருக்கிறதோ, how it is in a worship, that means முன்னுக்கு ஆராதனை இருக்கும், தொடக்க ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், மெசேஜ் இருக்கும், காணிக்க நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதே போல் தான் உங்கள் வீட்டில் நடக்கும். ஆமாம். ஸோ நான் கொடுத்த ஸ்கெட்யூல் படியே நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. நான் உங்களை வீட்டுக்கு நான் வருவேன். I'll come into your house. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறாரு, உன் வாசல் முன்பால நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஆனால் வாசல் வீட்டில் இருக்கணுமே, நீங்கள் வேறு வீட்டில் இருந்தாதீங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்து பயப்படாதீங்க, கதவு தட்டாமல் வரமாட்டேன், கால் பண்ணிட்டு வந்துடுவேன் வரேன்னு சொல்லி. சரி, God bless you all. God bless you all and I'll see you all in your house. உங்கள் வீட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியா? அப்படி வேறு ஜனங்க செராஸ் வட்டாரத்தில் அம்பாங் ரந்தாவும் சேர்த்து ரந்தாவிலையும் பாஸ்டர் மேத்யூ உங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் கொடுத்த அந்த ஸ்கெட்யூல் படியே. ஸோ செராஸ் ரந்தாவ் இந்த இடத்துல பார்த்துருக்கிறவர்கள், அப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நம்ம வரணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அழைக்கலாம். யூ கேன் கால் மீ. மை நம்பர் இட்ஸ் இன் அவர் பேஜ், நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட்லேயும் இருக்குது, இன்ஸ்டா எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்காக ஜெபிப்போம். சரியா? ஸோ காட் பிளஸ் யூ ஆல். சேர்ந்து ஒரு சபையார் நம்ம சொல்லுவோம். எல்லாம் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களையும் மறவாதே. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவோட அன்பும் ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலம் உங்கள் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நான் உங்கள் வீட்டில் சந்திக்கிறேன். God bless you.